வணக்கம். We have with us today Dr. Chandrika. அவங்க வந்து வெரி renowned எஜுகேஷ்னல் கன்சல்டன்ட். நிறைய படிச்சிருக்காங்க மேடம். நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கன்சிடரிங் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் அ ப்ளஷர் டு வெல்கம் யூ ஹியர் மேடம். நம்ம அகாடமிக் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு ஷேர் மெனி ஆஃப் ஹர் இன்புட்ஸ் ரிகார்டிங் நீட் அண்ட் அதர் கோர்சஸ். மேடம், இப்போது சம்டைம் பேக் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆந்திராவில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே ஈவன் லெட் இட் பி ஜேஇ ஒரு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேலேயே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது என்ன காரணம்? இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? ஆக்சுவலாக இந்த ஜேஇன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். இப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் மெயினான ரீசன் போகுது. இன்னொன்று, அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற இது வந்து இன்னும் நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு சேரலை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணுங்கிறது தான். அது அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, அந்த அவேர்னஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எழுதுவாங்க. நம்ம ஆக்சுவலாக தமிழ்நாடு என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இன்டெலிஜென்ட் தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. இதில் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்க மேடம் இது வரைக்கும்? கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அவேர் இந்த மாதிரி கம்மியாக தான் நம்ம இது ஸ்கோர் கிராக் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. பட் என்ன வாட் ஸ்டெப்ஸ் ஹஸ் தி கவர்மெண்ட் டேக்கன் சோ ஃபார்? இல்லைங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக கோச்சிங்கே கொடுக்குறாங்க. நீட்டுக்கும் ஜேக்கும் கொடுக்குறாங்க. நிறைய சென்டர்ஸு கவர்மெண்ட் இட் செல்ஃப் ஸ்டார்டட். ஓகே, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ டூயிங் எ குட் ஜாப். பட் என்னன்னா நிறைய பேத்துக்கு அதை பண்ண முடியாது. பட் அல்டிமேட்டாக நம்ம ஆந்திரா மாதிரி வர முடியும். ஆந்திரா மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் நிறைய விஷயத்தில் படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட டியூட்டி. ஓகே, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ அது கஷ்டமாக இருக்குங்கிறத விட நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், இப்போ எப்படின்னா இவங்க எல்லாம் டியூஷன் சென்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க மேடம். பேரண்ட்ஸ் வந்து டியூஷன் சென்டர்ஸ். ஸோ டியூஷன் சென்டர்ஸ் வந்து அவங்க வந்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் மார்க் வாங்க வைக்கிறதுக்கு அப்படின்றாங்க. பட் த சைல்டு இஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அப். அவன் வந்து ஒரு +2 பாஸ் பண்ணி வர்றதுக்குள்ளேயே அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கைடன்ஸ் கரெக்டாக இல்லையா? இல்லை அது வந்து ஆக்சுவலாக பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்லையோ ஒரு கோச்சிங் சென்டர்லையோ போட்டுட்டானா பணம் கட்டிட்டானா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்க குழந்தைங்க என்ன படிக்கிறவா செய்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது வாட்ச் பண்ணணும். அதாவது நான் அவனோட இதாக சொல்லலை, அவன் நம்மளுடைய கண் பார்வையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த இது டேக்கிங் கேர் ஆஃப் த அவங்களுடைய ஸ்டடீஸை பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லி அவன் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லணும். இப்போ நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு டீச்சரோ ஒரு பேரண்ட்டோ சொன்னோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதே அவனோட ஃப்ரெண்டு சொல்லட்டும், அது அவனுக்கு வேத வாக்கு. அப்போ அதை நம்ம எப்படி அவங்களுக்கு போய் சேர்க்கணுமோ நிறைய. ஆக்சுவலாக நான் ஈவன் இன்ஜினியரிங் காலேஜில் கூட நான் சொல்லுவேன், எப்படின்னா ஒரு மார்க் வாங்குறது ஓகே தேவை, ஹவு ஹீ இஸ் ப்ரெசென்டிங் ஹிம்செல்ஃப், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரெசென்டிங் ஹிம்செல்ஃப் தான் அந்த வேல்யூஸ். அந்த வேல்யூஸை வந்து நம்ம நிறைய சொல்லி சொல்லி அட்டன் பண்ண வைக்கணும். ஆக்சுவலாக ஸ்டில் நான் கூட ரீசெண்டாக பார்த்தேன், ஸ்டில் ஐ எம் எ ஸ்டூடெண்ட். லைஃப் லாங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது we are learning so many things. அதே போல மேடம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஷன். அதாவது கன்சிடரிங் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க வந்து எதை படித்தா என்ன ஆகலாம். ஒன்று அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து மார்க்கெட் டேக் எப்படி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி வந்து
இப்போ வந்து அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நிறைய இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதில் அவனுடைய அந்த டெஸ்ட் எழுத வச்சு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குதுங்க, ஃப்ரீயாகவே எழுதலாம். அந்த எழுதிட்டோம்னா அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு மேக்ஸ் வருமா, சயின்ஸ் வருமா, ஆர்ட்ஸ் வருமா அப்படிங்கிற புரிதல் வந்து அதுல இருந்து தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் குரூப் சூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அவனுக்கு கிடைக்கணும், அதுவே ஒரு பெரிய போட்டி இது நிலவுது. அதில் வந்து அவனுக்கே என்னங்கிறது கிளாரிட்டி இல்லை. இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, அது படிக்கலாமா, ஃப்ரெண்டு அதை எடுத்திருக்கிறாங்க, இது நம்ம இது படிக்கலாமான்னு ரொம்ப ஒரு கிளட்டர் ஆஃப் இது பேரண்ட்ஸ்க்கும் தெரியறது இல்லைங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்க கேளுங்க, அது வந்து மோஸ்ட்லி தான் யாரை பார்க்குறோமோ மோஸ்ட்லி அப்பாவை தான் சொல்லும். அப்பா என்ன வேலைக்கு போகிறாரோ அந்த வேலை தான் போகிறேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், ஏதோ ஒன்று சொல்லுங்க. அந்த ஸ்கூல் வரேன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன வேலைக்கு போகிற எனக்கு தெரியலையா, அப்படிங்கிற இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்துங்க அந்த என்ன கோல் அப்படிங்கிற வார்த்தையே என்ன தெரியாம இருக்கு. ஏதோ படிக்கிறேன் அப்படின்னால அந்த கோல் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அவனுக்கு சொல்லணும். சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் ஏர்ன் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நீ எப்படி ஏர்ன் பண்ண போற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். அந்த கொஸ்டின் கேட்கும் போது அட்லீஸ்ட் அவனுக்கு ஏர்ன் பண்ணணும், வேலைக்கு போகணும். அப்போ வேலைக்கு போகணுன்னா நான் என்னவா, ஆக்சுவலாக எல்லாரும் வேலை இதுதான் நான் சொல்லுவேன். இப்போ வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ ஒரு the candidate should say I have this ability, this skills. எனக்கு நான் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறேன். ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்தால் கூட அவங்க சொல்லணும், நான் ஸ்டூடெண்ட்ஸை 100க்கு 100 மார்க் வாங்க வைப்பேன், அவங்களுக்கு நல்லா புரிய வைப்பேன் அப்படிங்கிற அந்த ஸ்கில் தே ஷுட் ஹேவ். ஸோ அப்படி இருக்கும்போது தே கேன் டிமாண்ட். ஸோ ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி யாருக்கும் சொல்ல தெரியல, எனக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னு சொல்ல தெரியல. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.